சிண்டு, ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம கடைக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு வரலாமா சிண்டு? இப்போ எதுக்கு நீ இந்த கத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்க? நம்மள மாதிரி சின்ன பசங்கலாம் கத்தியை வச்சு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். இதை வச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் சீக்கிரமா தோட்டத்துக்கு போய் ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாத்தீங்களா? ஹை சிண்டு, என்ன சிண்டு இவ்ளோ பெரிய வாட்டர்மெலன் எங்கிருந்து கிடைச்சிச்சு? சூப்பரா இருக்கு சிண்டு. நீங்க தானே பயங்கரமா வெயில் அடிக்குது ஏதாவது குடிக்கணும்னு சொன்னீங்க. கடையில போய் கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு வலி தான் வரும். இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எங்க தோட்டத்திலே விளைஞ்சிச்சு தெரியுமா? அதான் நீங்க கேட்ட உடனே கையோட பறிச்சுட்டு வந்துட்டேன். இது மேல ஏறி இப்படி சரிக்கு கூட விளையாடலாம். சரி இருங்க. அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. எவ்வளோ நேரமா உங்களை கூப்பிடுறது? ஏண்டா சிண்டு, நான் என்ன உன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டா இருக்கேன். ஒரு பாத்திரம் கழுவருக்கு விடுறியாடா? அதுக்குள்ள எத்தனை தடவை வந்து கூப்பிடுவ? இதை என்ன இப்போ அறுத்து கொடுக்கணுமா? ஆமாம்மா, நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க சின்ன பசங்களா கத்தி எடுத்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கோம். நீங்களே இதை கரெக்டா கட் பண்ணி கொடுத்துருங்கம்மா. அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். இதை ஒன்ன மட்டும் பண்ணி கொடுங்கம்மா. இருங்கம்மா, நீங்க ஏதாவது எக்கு தப்பா கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மேல ரவுண்டா மூடி மாதிரி கட் பண்ணி தரணும். சரியா? ரெண்டாளா கட் பண்ணிடாதீங்கம்மா. என்னடா நீ? அதுக்கப்புறம் நான் ஏதாவது தப்பா கட் பண்ணிட்டேனா? ஏம்மா இப்படி கட் பண்ணீங்க? இன்னொரு பழத்தை நீ அறுத்துக்கிட்டு இருப்ப. நீ கரெக்டா நீயே மார்க் பண்ணி கொடுத்துரு. அதுக்கப்புறம் வேணா நான் கட் பண்ணி தந்துடுறேன். சரியா? அம்மா நீங்களே கத்திய வைங்கம்மா. நான் சொல்றேன் கரெக்டுமா. அதே மாதிரி தான். அதே மாதிரி அப்படியே பழத்தை சுத்தி ஒரு ரவுண்டு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே அதை வெட்டி எடுத்தோம்னா மூடி மாதிரி வந்துடும். தேவைப்படும் போது நம்ம மூடியை திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏண்டா, தர்பூசணியை நடுவில் ரெண்டாக வெட்டி அதுக்குள்ளுக்கிற பழத்தையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துருக்கேன். இது என்னடா, இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டி, இந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும் ஆண்டி. நீங்க வெட்டி மட்டும் கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நாங்க பண்ணிக்குவோம். கரெக்டா ஆண்டி? அதே மாதிரி கரெக்டா வெட்டி மட்டும் கொடுத்து மூடியை எடுத்து கொடுத்துருங்க ஆண்டி. நீங்க சொன்ன மாதிரியே எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு சமையல் கட்டில் நிறைய வேலை இருக்கு. நீங்களே பார்த்துக்கோங்கடா. டேய் ராகுல், நீ தானே உனக்கும் வேலை வேணும்னு கேட்ட. இந்தாடா, இந்த மூடி மாதிரி இருக்குல்ல, இந்த மூடி மாதிரி இருக்கிற பழத்தை எல்லாம் எடுத்து இந்த இதுல போடுறா. டே சிண்டு, எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி மொக்கையா ஏதாவது வேலை கொடுத்துட்டு இருக்க. எனக்கு அடுத்தது நீ என்னடா பண்ண போற? அந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டு இந்த வேலையை நீ எடுத்துக்கோடா. டேய், இது உனக்கு மொக்க வேலையா? அடுத்தது நான் பண்ண போற வேலையை உனக்கு கொடுக்கணுமா? இருடா இருடா. சரி, இந்த வேலையை நானே பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் பண்ண போகிற இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பண்ணு. இந்த பழம் இருக்குது பார்த்தியா? இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பழத்தையும் இந்த குழிக்கரண்டியை வச்சு அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து இந்த பவுலில் போடு. இதுதான் நான் பண்ணலான் இருந்தேன். இப்போ இதை நீ பண்ணு. இது என்னடா, இந்த வேலைக்கு என்னடா குறைச்சல்? சூப்பர் வேலை தானே, இதை நானே பண்ணுறேன், என்கிட்ட கொடு. ஏ ராகுல், சிண்டு எப்படி ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி சூப்பரா பண்ணா? நீ என்ன ராகுல் இப்படி எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்க? கரெக்டா ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி பண்ணி கொடு ராகுல். ஐயோ அம்மா, குழிக்கரண்டி உள்ளேயே இறங்க மாட்டேங்குதே, கையை பயங்கரமாக வலிக்குதுடா. டே சிண்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். முழு பழத்தையெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுடா, நீயே பண்ணிடுறா ப்ளீஸ்டா. இப்ப தெரியுதா உனக்கு? இதுக்குதான் என்னன்னு தெரியாம தேவையில்லாம வாய் விடக்கூடாதுன்னு சொல்றது. இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி எப்படியே எடுத்து குளிக்கரண்டியில் இப்படியே போட்டோம்னா இங்க பாருங்க பவுல்ல எப்படி ஒவ்வொன்றும் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் மாதிரி இல்ல? சிண்டு சிண்டு, இது உண்மையாவே பார்க்கறக்கு ஒரு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு சிண்டு. எதுக்கு சிண்டு ஜூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு? இது அப்படியே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி குடி சிண்டு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஏ பூஜா, பழத்தை எல்லாம் ஜூஸ் போடாம அப்படியே குடிச்சாதான் நல்லா இருக்கும். நான் இது எல்லாத்தையும் ஜூஸ் போட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பவுல்ல போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான், சாப்பிட்றதுக்கு தான். எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. ஏ சிண்டு, என்ன சிண்டு எல்லா பழத்தையும் எதுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்க? இவ்வளோ எல்லாம் நம்மளால சாப்பிட முடியுமா? ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியாது ரோஜா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற பழத்தை எல்லாம் அப்படியே ஜூஸ் போட்டு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா வச்சு குடிக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஜூஸ் மெஷினே பண்ணி தரேன் பாருங்க. டே சிண்டு, முதல்ல இந்த எடுத்த பழத்தை எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு குடுறா, அப்பதானடா சாப்பிட முடியும். இதை பார்க்கறக்கே ஆசையா இருக்குடா. ஒரு பீஸ் வாயில போட்டேன்டா, சூப்பரா இனிப்பா இருக்குடா. ராகுல் அண்ணா, இதெல்லாம் எங்க தோட்டத்துல விளைஞ்சது. எங்க தோட்டத்துல விளையிற தர்பூசணி எப்பவுமே ரொம்ப இனிப்பா இருக்கும்ண்ணா. இருங்க இருங்க, நானே எல்லாத்துக்கும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுறேன். சோட்டு, நீ பிளேட் வச்சிட்டியா? இரு இரு, ஒவ்வொரு ஸ்கூப்பாக எடுத்து நானே வைக்கிறேன். நல்லா கரெக்டாக ஸ்கூப் மாதிரி வந்திருக்கிறத எடுத்து வச்சேன்னா தான் உங்களுக்கு பார்க்குறக்கே ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிண்டு சிண்டு, எனக்கு ஒரு லார்ஜ் ஸ்கூப்பா வை சிண்டு. எனக்கு மினி ஸ்கூப்பா வச்சிடாத. ஏ பூஜா, அது மினி இல்லை, ஸ்மாலு. எனக்கும் லார்ஜ் ஸ்கூப்பாக வச்சிரு சிண்டு. எல்லாத்துக்குமே லார்ஜ் ஸ்கூப் தான் வைக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்கூப்பு.
ஆனா நம்ம ராகுல் இருக்கா பாத்தியா, அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கூப்பு. டேய் சிண்டு, என்னடா நீ எல்லாத்துக்கும் பெருசா வச்சுட்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி குட்டியான பீஸ் வைக்கிற? இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் எங்க ஊருக்கே போறேன்டா. எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. டே ராகுல், எதுக்குடா இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்கா? இரு உனக்கும் இந்த சின்ன பீஸை எடுத்துட்டு நல்ல பெரிய பீஸாவே வைக்கிறேன். சும்மா வம்பிழுத்தண்டா, சும்மா ஏதாவது விளையாண்டாலே நீ கோச்சுக்கிறடா ராகுல். சரி ஓகே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க சாப்பிட்டுருங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் இதை எல்லாத்தையும், மீதி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு கொண்டு வந்துருங்க. நான் அந்த பழத்துக்குள்ள இறங்கி பார்க்க போறேன். டே சிண்டு ப்ளீஸ்டா, இந்த பழத்துக்குள்ள நான் இறங்கி பாக்குறேன்டா. பாக்குறக்கே செமையா இருக்குடா. சிண்டு நீயே இறங்கு சிண்டு. இந்த ராகுல் பையன் இறங்குனானா அதை உடைச்சாலும் உடைச்சிடுவான் சிண்டு. கரெக்டா சொன்னேன். டே ராகுல், நீ எக்கு தப்பா இறங்குனீனா பழம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதை வச்சு ஜூஸ் மெஷின் பண்ண முடியாது. இங்க பாத்தியா, இதுதான், இதை வச்சுதான் நம்ம இப்போ ஒரு பெரிய ஜூஸ் மெஷின் பண்ண போறோம். அதுல இருந்து தான் உங்க எல்லாத்துக்கும் இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் வரப்போகுது. என்ன பண்ணிடலாமா? என்ன சிண்டு சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வாட்டர்மெலனுக்குள்ள இருந்தது எல்லாத்தையும் நீ வெளியில எடுத்துட்ட. இப்போ இதை வச்சு எப்படி ஜூஸ் பண்ண முடியும்? சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பைப் இங்க வைக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல முதல்ல பைப்பை மாட்டணும். புரியுதா சோட்டு? நீ உள்ள போய் சீக்கிரமா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா சோட்டு, போ. ஓகே, இப்ப பைப்பை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கேப் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஜூஸ் இந்த பைப்போடைய கனெக்ஷன் வழியா வெளியில வர பாக்கும். சிண்டு அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி தர்பூசணி எல்லாத்தையும் அரைச்சு ஜூஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கேன்னா, நீங்க எடுத்துக்கோங்கண்ணா. வெரி குட் சோட்டு. இப்ப ஜூஸ் மெஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எப்படின்னு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். கடைசியா ஒரு தடவை இந்த பைப்பு சரியா வேலை செய்யுதான்னு பாத்துக்கலாம். இந்த பைப்பு வந்து நல்லா தான் வேலை செய்யுது. சரி ஓகே, இப்போ இந்த வாட்டர்மெலன் அரைச்சி வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஜூஸை எடுத்து இந்த வாட்டர்மெலனுக்குள்ள ஊத்துங்க. டேய் எதுக்காகடா அந்த பழத்துக்குள்ள ஊத்திட்டு இருக்க? அது எங்கேயாவது கீழே சாஞ்சிட போகுதுடா, பாத்துடா. அதெல்லாம் சாயாம இருக்கிறதுக்கு நான் கீழே சப்போர்ட் கொடுத்துருக்கேன். பத்தாது, இன்னும் நிறைய ஊத்துங்க. மீதி இருந்த பழத்தை எல்லாத்தையும் அரைச்சிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் மொத்தமா ஊத்துங்க. என்ன சிண்டு நீ, நான் ஆசாசியா இருந்தேன் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலான்னு. நீ என்ன சிண்டு இப்படி எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ள ஊத்திட்ட? கொஞ்சமாவது எங்களுக்கு குடி சிண்டு, அப்பதானே குடிக்க முடியும். இந்த வாட்டர்மெலனுக்குள்ள என்னோட ஃபேஸே தெரியுது. கிணத்துக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. இன்னும் மீதி இருக்கிறதையும் ஊத்தி கிணத்தை நினைச்சிடுங்க. ஐயா ஜாலி. வாட்டர்மெலன் ஜூஸ் மெஷின் ரெடி ஆயிடுச்சு சிண்டு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. நான் தானே ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏ பூஜா, நீயே கேட்காட்டியும் நான் உனக்கு தான் ஃபர்ஸ்டா கொடுப்பேன். இரு ஃபர்ஸ்ட் உனக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும், இல்லாட்டி மேல இருந்து தூசி ஏதாவது வந்து அதுக்கப்புறம் உள்ள விழுந்துரும். ஓகேவா? இரு, இப்ப கரெக்டா பைப்பை திருப்பி பார்க்கறேன். கரெக்டா வரணும். சூப்பரா வருது இல்ல? டேய் சிண்டு, உண்மையாவே சூப்பரா வருதுடா. டேய், அடுத்தது எனக்கு குடுறா. பாத்தியா சிண்டு, இவ்வளவு நேரம் ராகுல் எந்த ஹெல்ப் பண்ணாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். சிண்டு, நெக்ஸ்ட் எனக்கு தான் கொடுக்கணும். நான் போய் இப்ப கப் எடுத்துட்டு வர போறேன். சிண்டு செகண்டா எனக்கு கொடு சிண்டு, அதுக்கப்புறம் வேணா ராகுலுக்கு கொடுத்துக்கோ. எனக்கு தர்பூசணி ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இருக்கிறதுலே வச்சு தர்பூசணி ஜூஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லா ஜூஸ் தான் இருக்கு. எல்லாரும் 4 டம்ளர் குடிச்சா கூட இது தீராது. இரு, சரி பூஜா, நீ குடிச்சிட்டு அதுக்குள்ள ரோஜாக்கு பிடிச்சி கொடுத்துறேன். சரி ராகுல், சோட்டு, நீங்களும் போய் கப் எடுத்துட்டு வாங்க. அப்படியே எனக்கும் வரும்போது ஒரு கப் எடுத்துட்டு வாங்க, போங்க. சிண்டு அண்ணா, இந்தாங்கண்ணா, உங்களுக்கு ஒரு கப் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கும் ஒரு கப் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் பிடிச்சி கொடுங்கண்ணா. சிண்டு, நீ சொன்ன மாதிரி பழமா சாப்பிடும்போது நிறைய சாப்பிட முடியல, ஜூஸா குடிக்கும் போது நிறைய குடிக்க முடியுது. இன்னைக்கு ஃபுல்லா இதை குடிச்சு முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்னது இது, நிறைய குடிச்சிட்டேன். நீ வேற ஃபுல் டே வச்சு குடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க பாரு. டேய் சிண்டு, உங்க தோட்டத்துல இருந்து தர்பூசணி பறிச்சிட்டு வரும்போதே எனக்கு தெரியும்டா. என்னடா இந்த டைமும் ஜூஸ் பண்ணிட்டியா? எனக்கும் கொஞ்சம் பிடிச்சி குடுறா. என்ன சிண்டு, இவங்களுக்கு எப்படி தெரியும் நீ இந்த மாதிரி வாட்டர்மெலன் வச்சு ஜூஸ் மெஷின் பண்ணுவேன்னு? கரெக்டா வந்துட்டாங்க. எல்லா வருஷமும் எங்க சிண்டு இப்படித்தான் வெயில் காலத்துல தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடுப்பான். அதனால தான் கரெக்டாக வந்துட்டோம். டே சிண்டு, எனக்கும் கொஞ்சம் குடுறா. இந்த மாதிரி கப்பலியெல்லாம் கொடுக்காத, குடத்துல எடுத்துகிட்டு போய் வீட்டில் எங்கள் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னக்கா இது, தண்ணி பிடிக்கிற குடத்துல போய் வாங்கிட்டு போறீங்க? இதுல எப்படிக்கா குடிப்பீங்க? குடம் நல்லா சுத்தமாக தாண்டா இருக்கு. இது தண்ணி குடிக்கிற குடம் தான். இதை வச்சு என் பசங்க 2 நாளைக்கு குடிப்பாங்கடா. அக்கா குடம் நிறைஞ்சிருச்சு பாருங்க, எடுத்துட்டு போங்கக்கா. அட என்னடா நீ, உங்க தோட்டத்து பழம் தானே, காசு கொடுத்து வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. குடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் குடுறா. அதை குடிச்சு முடிச்சுட்டு குடத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்டா. அட என்னக்கா நீங்க, இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சோட்டோ அதுக்கப்புறம் ராகுலே 2 பேருமே குடிக்கல. அவங்க 2 பேத்துக்கும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க குடிப்பீங்களாமா? அதுக்குள்ள அந்த குடத்துல இருக்கிறதையே குடிச்சிட்டு இருங்கக்கா. குடத்தை போறப்ப நிரப்பி கொடுத்துட்றேன்.
சூப்பராக இருக்குதுடா ஜூஸு. நான் போய் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாலா ஷீலா கண்மணி எல்லாத்திட்டையும் சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சு விடுறேன்டா. சிண்டு சிண்டு அங்கே ஒரு நிமிஷம் திரும்பி பாரு, இன்னொரு அக்காவும் குடத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க சிண்டு. என்ன சிண்டு இது? டே சிண்டு, போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் தர்பூசணி ஜூஸ் போட்டியா? இந்த மகளும் கொஞ்சம் பிடிச்சி கொடுறா. நான் ஒருத்தி தான், அதனால தான் குடத்தை எடுத்துட்டு வரல. ஏங்கா இந்த மக் என்னமோ சிறுசா இருக்க மாதிரி குடத்தை எடுத்துட்டு வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மக்குலயே 2 லிட்டர் குடிக்க மாட்டிருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கு. என்னடா நீ, போன வருஷம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஜூஸ் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? கணக்கு பார்க்காம கொஞ்சம் பிடிச்சி கொடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பார்பிடோல் ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.